காதல் மோகினி. டேய் அகரா, என்னமா மாத்தி எதுக்குடா இப்படி எரிஞ்சு விழுவுற? நான் என்ன பண்றேன்னு தானே கேட்டேன். மாமா, இந்த ரூம்ல எதுவுமே இல்ல. நான் தேடுற எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் என்னடா சொல்ற? ஆமா மாமா, இந்த அரண்மனையோட கணக்கு பிள்ளையை நான் போய் பார்த்தேன். அவங்க சொன்ன தகவல் படி பார்த்தா வடிவமா சொன்ன மாதிரி என் சித்தப்பா காணாம போறதுக்கு காரணம் இந்த செந்தாமரை தானு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கான தடயம் தான் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இருக்கட்டும், அந்த தடையை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு ஃபுல்லா ஞாபகம் வந்த மாதிரி இவங்க என்னென்னலாம் பண்றேன்னு மட்டும் பாருங்க. டேய், அப்ப உன் சித்தப்பா இறந்துட்டாருன்னு நினைக்கிறியாடா? ஆமா மாமா, என் சித்தப்பா உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கே தெரியுது. இருந்தாலும் ஒரு கொஞ்சமாச்சும் 1% அவரை கண்ணில் பார்ப்போம்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அச்சச்சோ, யாரும் கதவு தட்டுறாங்க. டேய் அகரா, நீ அங்க சைடு போய் உட்காரு, யாரோ வராங்க. யாரு? நான் தான் மோகனா. உள்ள வாமா. ஏமா அங்கேயே நிக்க? உங்களை நான் எதுவும் தொந்தரவு பண்ணிடலையே ஐயா. ஏச்சே, நீ தொந்தரவு பண்ணுவியாமா? உள்ள வாமா. ஐயா, நேத்தெல்லாம் நைட்டு 7 மணிக்கு தீரா மாமாவுக்கு பழைய ஞாபகம் வந்துச்சுல. இன்னைக்கு 10 மணி ஆக போகுது, இன்னும் ஏன் ஞாபகம் வரல? இவ தொல்லை பெருந்தொல்லையெல்லாம் இருக்கு. போடுறா இன்னும் எப்படி படுத்து எடுக்கிறான்னு. அதான் நான் தான் சொன்னேன்லம்மா, அவருக்கு எப்ப வேணாலும் ஞாபகம் வரும்னு. அதாங்க ஐயா, இன்னைக்கு நாள் முடியிருக்கு, இன்னும் 2 மணி நேரம் தானே இருக்கு. அதுக்குள்ள எப்ப வரும்? வீட்டுல கோடாங்கி இருந்தா எடுத்துட்டு வந்து அடி, ஒருவேளை ஞாபகம் வந்தாலும் வரும். அச்சச்சோ, எனக்கு வேற கோடாங்கி அடிக்க தெரியாதே. வீட்டுல இருக்கான்னு அத்தம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். இருந்தா கொண்டு வரேன், நீங்க அடிக்கிறீங்களா? முதல்ல அதை செய்யு, இருந்தா வாங்கிட்டு வா. அப்படியே கோடாங்கி அடிச்சுக்கிட்டு 4 வீட்டுல போய் பிச்சை எடுத்தாவது பொழைச்சுக்கிறேன் உங்ககிட்ட இருக்கிறது. ஏங்க ஐயா இவ்ளோ கடுப்பா பேசுறீங்க? பின்ன இருக்காதா? பகல் முழுசா உன் மாமனும் அவரை பெத்தவரும் ஏதோ அந்த மாதிரி பொம்பளைய பாக்குற மாதிரி என்னை ஊத்து ஊத்து பாக்குறாங்க. நைட் ஆனா நீ வந்து உட்காந்துக்கிட்டு என் மாமாவுக்கு எப்ப சாமி வரும் குறி கேட்கலாம்ங்கிற. நான் என்னதே பண்ணுவேன் சொல்லு. மோகனா. மாமா. ஏன் மோகனா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இந்நேரத்துக்கு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ற? இல்ல, அது மாமா கிட்டதான் கொஞ்ச நேரம் பேசலான்னு. என்னடி மாமா கோமானு? நீ வா, எனக்கு தலைவலிக்குது, தைலம் தேய்ச்சி விடு. நீ போ மாமா, நான் வரேன். இந்த தீரா மட்டும் நார்மலா இருந்திருந்தா அவளை என் கிட்ட கூட விட மாட்டான். இப்ப பாரு உன் முன்னாடியே அவளை என்ன பண்றேன்னு. மாமா, என்ன இது என் கையை பிடிச்சிட்டு இருக்க? ஏய், நம்ம 2 பேத்துக்கும் நிச்சயம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 மாசத்துல கல்யாணம். கிட்டத்தட்ட நீ என் பொண்டாட்டி மாதிரி தான் இப்ப இருந்தே. சோ நான் சொல்றத நீ கேட்கணும். நான் கூப்பிட்டா நீ வரணும், வாடி. அப்ப நாங்க நாளைக்கு வரேங்க. பாய் பாய். வாடி போலாம். பாத்தியா மாப்ள, தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த புள்ளைய என்ன பாடுபடுத்துறேன். மோகனாவோட நிலைமை ரொம்ப கஷ்டம்பா. முதல்ல இவளோட சாத்தன மாம்சு. அவன் மிரட்டினானா இவ பயப்படணுமா என்ன? நான் வர முடியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு தைரியமா சொல்றதுக்கு என்ன? டேய் டேய், நான் போடுற நாடகத்துப்படி என்னை யாருன்னே அதுக்கு தெரியாது. நேத்து தான் பாத்திருக்கு. ஆனா என்கிட்ட எவ்வளவு உரிமையா பேசுது. அதுக்கு காரணம் நானும் அதுகிட்ட அன்பா நடந்துக்கிறேன், அதுவும் என்கிட்ட அன்பா நடக்குது. ஆனா அவனுக்கு அந்த பிள்ளைய உருட்டி மிரட்டி வச்சிருக்கிறதுனாலதான் இப்படி பயந்து பயந்து சாகுது. அவன் கூட்டிட்டு போற போக்கே சரியில்லை. நான் வேணா போய் வடிவம்மா கிட்ட சொல்லிட்டு வரவா? இரு மாம்சே, இன்னைக்கு இன்னும் சாமி ஆடல, ஆடிட்டு அவன் மண்டையை பொழந்துட்டு வரேன். ஓஹோ, உனக்கு ஞாபகம் வரப்போகுது அப்படித்தானே மாப்ள? அப்படியேதான் மாம்சே. என்னடி அந்த ஆளை பார்த்த உடனே என்ன டாமினேட் பண்ணணும்னு பாக்குறியோ? இல்ல மாமா, என்ன தப்பா புரிஞ்சிருக்க. உன்னை என்ன சொன்ன? அங்க போக கூடாது, அவன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னா வீம்புக்கு இந்நேரத்துக்கு போய் அங்க உட்காந்துருக்க. அப்படிலாம் இல்ல மாமா,
அத்தம்மா தான் தீர மாமா என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. ஓஹோ, எங்க அம்மா சொல்லும் அதுக்கு அறிவு வேணாம். வயசு பொண்ணு ஆம்பளைங்க ரூமுக்கு அனுப்ப கூடாதுன்னு. அப்படி பார்த்தா நீயும் ஆம்பளை தானே, உன் ரூமுக்கு மட்டும் வரலாமா? பாரு, லாஜிக்கா கேள்வி கேக்குறியோ? நானும் மத்தவங்களும் உனக்கு ஒண்ணா? என் கூட நீ எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை பத்தி யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்க கிட்ட நான் சொல்றபடி தான் இருக்கணும், சரியா? சரி மாமா, கையை விடு, நான் போய் தைல டப்பா எடுத்துட்டு வரேன். இர்ரி, இந்த தலைவலி தைலம் தச்சா தீராது. அதுக்கு வேற மருந்து தான் வேணும். வேற மருந்தா? என்ன மருந்து? கிட்ட வா சொல்றேன். கொன்னுட்டோங்க, என்ன கொன்னுட்டோங்க. ஏய், ஏண்டா என் மோன குட்டி தொடாத, அவன்கிட்ட நெருங்காதனா கேக்குறியா? வயசு பொண்ணு இப்படித்தான் பண்ணுவியா? ஏய், என்னையும் அடிச்சிட்டல. ஏய், என்னடா ஏய் ஓய்னு வயசு பொண்ணுகிட்ட இப்படிதான் நடந்துக்குவியா? தீர மாமா எப்பயும் யாரையும் அடிக்க மாட்டாரே. இந்த வீரா சின்ன வயசுல என்கிட்ட வம்பிழுத்தப்ப கூட திட்டி தானே அடிச்சாரு. இவ்ளோ ஆத்திரம் வருது, எனக்கு இவ்ளோ ஆச்சரியமா இருக்கு. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. ஏய், ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளைய அடிப்ப? ஏய், என் மோனா குட்டிக்கு உங்களால ஏதாவது தொந்தரவுன்னு தெரிஞ்சிச்சு ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன், அழிச்சிடுவேன். என்ன கொலை பண்ண பார்த்தது இல்லாம அவளோட கற்பையும் கலக்கப்படுத்த பாக்குறீங்களா? ஏப்பா, எல்லாரும் இந்த பக்கம் வாங்கப்பா, நான் அவருக்கு என்னன்னு பாக்குறேன். ஐயா, இந்த மருந்து கொஞ்சம் சாப்பிடுங்கய்யா, கோபப்படாதீங்க. என்னாச்சு? எனக்கு வேற மயக்கமா வருது, நான் அப்படியே படுத்துக்கிடுதேன். சரிங்க ஐயா, படுங்க படுங்க. டேய், என்னடா ஆச்சு? அந்த ஆளை என்ன பண்ணி தொலைச்ச? அப்பா, அந்த ஆளை வெறுப்பேத்தலாம்னு மோகனை அவர் ரூம்ல இருந்து இழுத்துட்டு வந்தேன். அதுக்கு வெறி பிடிச்ச மாதிரி இப்படி அடிக்கிறான்ப்பா. டேய், அவன் தான் சின்ன வயசுலயே மோகனா உன்கிட்ட நெருங்க விட மாட்டானே, இப்ப சொல்லவா வேணும்? எதுக்கு நீயா அவனுக்கு பழச ஞாபகப்படுத்துற மாதிரி எதையாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்க? அமைதியா இருறா. சரிப்பா, வாங்க நம்ம இடத்துக்கு போய் பேசலாம். டேய் அகரா, உனக்கு என்னடா இம்புட்டு ஆத்திரம் வருது? இன்னும் 4 அடி சேர்த்து போட்டிருந்த அந்த வீர கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பா, இல்லைன்னா உயிரியே விட்டுருப்பான்டா. பின்ன என்ன மாம்சு, என் கண்ணு முன்னாடியே அவகிட்ட அப்படி பேசுறான். சே, பாவமாமா அவன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம எப்படி கஷ்டப்பட்டாலும் தெரியுமா? அவனை உசோட வெற்றிக்கனா அதுவே பெருசு. அவங்க அம்மா செஞ்ச புண்ணியத்துல தப்பிச்சிருக்கான் பாத்துக்க. ஏன் மாப்ள, அன்னைக்கு நம்ம வீட்டுல மாடிப்படிக்கு அடியில நீயும் மோகனாவும் நின்ன கோலத்தை உங்க சித்தப்பா பார்த்திருந்தாருன்னா இப்படித்தானே உன்னை போட்டு வெளுத்திருப்பாரு. மாம்சு, அது நானும் அவளும் மனசார ஒருத்தர் விரும்பி கொடுத்துக்கிட்டது. அவன் அப்படியா பண்ணா? அவனை பார்த்தாலே கொல்லணும்னு வெறியா வருது. என்னைக்கு என் கண்ட்ரோல மீறி போட்டு தள்ள போறேன்னே தெரியல. சரி சரிடா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சீக்கிரமே மச்சானை பத்தி ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பார்க்கணும், இல்ல நீ அவனை அடிச்சே கொன்றுவ. பார்த்துட்டே இரு, சீக்கிரமே அதுதான் நடக்க போகுது. இங்க பாருங்கம்மா, உங்க பையன் கொஞ்சம் கூட சரியில்லை, அதனாலதான் நான் அடி கொடுக்க வேண்டியதா போச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. விடுப்பா, இதெல்லாம் நானும் அவங்க அப்பாவும் செஞ்சிருக்கணும். அப்படி மட்டும் பண்ணியிருந்தா இன்னைக்கு என் பிள்ளைய உன்ன மாதிரி நல்லவனா இருந்திருப்பான். என்ன பண்ண? சரி, அதை விடுப்பா. தீரனோட பொருள் ஏதாவது கிடைச்சிச்சா? எங்கம்மா, எல்லாத்தையுமே அழிச்சிருக்கானுங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு வீடெல்லாம் சுத்தி பாக்குறேங்கிற பேர்ல தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் எடுத்து வைக்கல. கண்டிப்பா எரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா தம்பி, எனக்கு தெரிஞ்சு தீர கடைசியா போனது நம்ம எஸ்டேட்டுக்கு தான். அங்க ஒரு தடவை போய் பார்த்தா ஏதாவது ஒரு விஷயம் தெரியும்னு என் மனசுக்கு படுது. ஓகே, அங்க எப்படிமா போறது? போகணும்னு சொன்னா இவங்க 1000 கேள்வி கேட்பாங்களே. மாமா, கண்டிப்பா கேட்பாங்க. நம்பர் மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு தான் போகணும். சரிங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பத்திரமா உங்க ரூம்ல போய் இருங்க. மாமா, அவங்க கிட்ட போய் பேசுவோம் வாங்க. என்னடா அவங்க கிட்ட போய் பேச சொல்ற? மறுபடியும் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சு அவங்க கிட்ட காரியத்தை சாதிக்க வேண்டியதுதான் மாமா. வா போவோம். பா, அவன் எம்எல்ஏ கை வச்சுட்டான், அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். இருடா, ஆடு நம்ம கையில சிக்காமலா போயிரும், அப்ப பாத்துக்கலாம். ஏன்பா சாரி? எதுக்கு எதுக்கு சாரி? தம்பி, நேத்து நான் தான் உங்களை இப்படி அடிச்சிட்டேன்னு இந்த வேலன் சொன்னாரு. எதுக்கு அடிச்சேன் உங்களை? வலிக்குது. இப்ப வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. எதா இருந்தாலும் என்ன மன்னிச்சுக்கப்பா. நான் கொஞ்சம் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். தள்ளு. என்ன பேசணும் சொல்லுங்க. அது அண்ணே, எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் அப்பப்ப வருது. விமலாவை பத்தின நினைப்பு மட்டும் என்னை விட்டு போகல. நாங்க 2 பேரும் இருந்த ரூமுக்குள்ள வந்த உடனே அவளை பத்தி ஒரே ஞாபகமாவே இருக்கு. அவ கூட கடைசியா இருந்த எஸ்டேட் வீட்டுக்கு போகணும்னு என் மனசு கூட ஆசைப்படுது. என்ன கூட்டிட்டு போறீங்களா? சரிங்க தம்பி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 நாள்ல போகலாம்.
அப்ப சரி, நான் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏப்பா என்னடா? ஏப்பா உனக்கு என்ன ஆச்சு? அந்த ஆளை எதுக்கு மறுபடியும் அங்க போக சொல்ற? அவனோட ரூமுக்கு வந்ததுமே சித்தி ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்றான். அங்க போயிட்டா எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா அப்படி என்னத்தை தான் பண்றது? டேய், தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்ல. அங்க போய் தப்பிச்சு வந்தவன் தானே, அங்கேயே வச்சு முடிச்சிடலாம். அப்பா எனக்கு புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லு. டேய், இவனை காணோம்னு சொல்லி இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. அதனால இவன் பேர்ல இருக்கிற சொத்து எதையுமே விற்க முடியாம, அதை நம்ம பேருக்கு மாத்தவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம்ல. ஆமா. அதான். அதுக்கு இப்போ ஒரு வழி கிடைச்சிருச்சு. போன தடவை போட்ட பிளான் தான் சொதப்பிடுச்சு. ஆனா இந்த தடவை அப்படியே விட முடியாதுடா. அவனை அந்த வீட்டை தங்கணும், அந்த வீட்டோட சேர்த்து இவனையும் எரிக்கணும். அப்பதான் இவன் உயிரோட இல்லைங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கு தெரியும். நம்மளும் காரியம் சாதிச்சுக்கலாம். அதனாலதான் அவனை அனுப்ப ஒத்துக்கிட்டேன். நைட்டோட நைட்டா வீட்டோட சேர்த்து அவனையும் முடிச்சிடலாம். இது சரி வருமாப்பா? சரி, வந்து தாண்டா ஆகணும். சரி, வா, நீ கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடு.